வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த கெய்சர எப்படி ரிப்பேர் பண்றது அப்டின்றது தான். ரிப்பேர்ன்னு நெனச்சிட்டீங்க அப்டின்னா, இது ஒர்க் ஆகல அப்டின்னு அர்த்தம் கிடையாது. இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனா, இதுல குளிக்கவே முடியாது. ஏன் அப்டின்னா இதுல நம்ம சுடுதண்ணி ஆன் பண்ணோம் அப்டின்னா, இதுல பயங்கரமா ஸ்மெல் அடிக்கும். அதனால இந்த இந்த தண்ணிய நம்ம குளிக்கவே முடியாது. அதனால இப்ப நான் அத ஃபுல்லாத்தையும் பிரிச்சு, அதுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம கிளீன் பண்ணிட்டு திருப்பி மாட்டுறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கெய்சர கழட்டுறதுக்கு நம்மளுக்கு மொத்தமாவே 4 டூல்ஸ் தான் தேவை. 1 ஸ்பேனர், 2வது ஒரு ஸ்க்ரூ டிரைவர், 3வது ஒரு கட்டிங் பிளேயர், 4வது கட்டிங் பிளேயர்லேயே அட்ஜஸ்டபுளா இருக்கிற கட்டிங் பிளேயர். வாங்க இத வச்சு எப்படி நம்ம கெய்சர ஓப்பன் பண்ணி, அதில இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம எப்படி கிளீன் பண்ணலான்றத பார்ப்போம். எச்சரிக்கை: இந்த காணொளியில நான் அதிக கரண்ட் யூஸ் பண்ற டிவைஸ் எல்லாம் நான் கழட்டி மாட்டப் போறேன். அதனால இத பற்றிய புரிதல் இருக்கிறவங்க மட்டும் இந்த வேலைய பாருங்க. இல்ல அப்படின்னா, இந்த காணொளிய பார்த்து மகிழ்ச்சி அடைங்க. ஆனா, இந்த மாதிரி நான் பிரிச்சு பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த செயல்ல இறங்காதீங்க. எந்த ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ நீங்க தொடுறீங்க அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட்டு அதோட பவர கழட்டிருங்க. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு பவர கழட்டுறேன். பவர கழட்டுனதுக்கு அப்புறம், நம்மளுக்கு இந்த வாட்டர் இன்லெட் பைப் 2 இது இருக்குது. ஒரு இது இன்லெட் பைப்பு, ஒரு இது அவுட்லெட் பைப்பு. இந்த 2த்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட்டு கழட்டப் போறோம். இத ஈஸியா கழட்டிறலாம் அப்படின்னு நானும் நினச்சுட்டு பண்ணேங்க. ஆனா, என்னால அத கழட்ட முடியல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, அந்த இன்லெட் வால்வ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த இன்லெட் வால்வ கழட்டினோம் அப்படின்னா தான் உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி வெளிய வந்ததுக்கப்புறம் தான் என்னால ஈஸியா தூக்க முடியும்ன்ட்டு. அதனால ஃபர்ஸ்ட்டு அந்த இன்லெட் வால்வ நான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லா கீழ வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் தான் நம்மளால அந்த கெய்சர நம்மளால தூக்க முடியும். இந்த கெய்சர ஃபுல்லா கழட்டணும் அப்படின்னா, இந்த அவுட்லெட் வால்வையும் கழட்டணும். அதனால இந்த அவுட்லெட் வால்வ மட்டும் கழட்டிட்டு, மேல இருக்கிற தூசியெல்லாம் நம்ம தொடச்சுட்டு, மொத்தமா நம்ம இத பிரிச்சு பார்த்துருவோம். இது பிரிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும். நீங்க மேல இருக்கிற டைம் ஸ்டாம்ப் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். அதனால இது எல்லாத்தையுமே நான் வேகமா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். எல்லாரும் மனச திடமா வச்சுக்குங்க. இப்ப தான் நான் இத ஓப்பன் பண்ண போறேன். இத ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இதுக்குள்ள இருக்கிற அழுக்க தான் நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இதுதான் ஹீட்டிங் ராடு. இந்த ராடு தான் நம்மளுக்கு சூடாகுது. அதில எவ்வளோ உப்பு படிஞ்சிருக்குது அப்படின்றத பாருங்க. இது எல்லாமே உப்பு தான். இந்த உப்பு தான் நம்மளுக்கு சூடானோனையே நம்மளுக்கு அந்த தண்ணீல கலந்து
அதோட வாசனை வந்து ரொம்ப கேவலமா நம்மளுக்கு வந்து வருது. அதனால தான் நம்மளால குளிக்க முடியல. இத நான் கிளீன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ராடு இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, இந்த உப்பு படிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ற டிஃபரன்ஸை நீங்களே பாருங்க. இது வந்து உப்பு படிஞ்சிருக்கிறது. இதை நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாமே உப்பு தாங்க. எங்கள் வீட்டில் ஃபுல்லாக உப்பு தண்ணி வரனால இவ்வளோ உப்பு சேர்ந்துருக்குது. இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு அந்த ராடை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் அந்த உப்பு எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் ராடு மட்டும்தான் இருக்கும். அந்த ராடு தான் வந்து நம்மளுக்கு நார்மலான ராடு. அதை மட்டும் நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா போதும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அளவுக்கு சுத்தமாயிருச்சு அப்படின்ட்டு. என்னால் முடிஞ்ச அளவு நான் அந்த உப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். புதுசாக வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ராடு வந்து புதுசாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இது மட்டும் க்ளீன் பண்ணால் பத்தாது. அடுத்து வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற பாக்ஸையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதனால் இதில் தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு அதை வந்து நல்லா குலுக்கிட்டு நான் கீழே ஊற்றுறேன். அப்போ வந்து எவ்வளோ அழுக்கு உள்ளே இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இதை நல்லா குலுக்கிட்டு திருப்புறப்ப நம்மளால் பிடிக்க முடியல. அதனால் கை வந்து வழுக்கி கீழே விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அவுட்லெட் பைப்லேயே எவ்வளோ கலராக உங்களுக்கு அழுக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு. இதை நான் கீழே கொட்டினோனையே எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இது உண்மையாகவே உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு தாங்க. நான் எதுவும் கல்லு கில்லெல்லாம் உள்ளே போட்டு நான் உங்களுக்கு காமிக்கலை. உண்மையாகவே இந்த மாதிரி தான் அழுக்கு உங்களோட கெய்சர்லேயும் இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கெய்சரை வந்து வெளியே க்ளீன் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரூபா கேட்பாங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுதான் இந்த வீடியோவோட பெரிய இதுவே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு குறைஞ்சது ஒரு 1000 ரூபாயாவது கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் கெய்சர் வந்து க்ளீன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ ரூபா கொடுத்து க்ளீன் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து தண்ணியில் நனைச்சனால நான் வந்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டேன். மத்தியானம் வச்சேன், சாயங்காலம் தான் எடுத்தேன். அதை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அசெம்பிள் பண்ணி மாட்டுறது தான் நம்மளோட வேலை. நல்லா காய வச்சுருங்க. ஏன்னா தண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிறனால ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா காஞ்சதுக்கப்புறம்
அதை எடுத்து க்ளீன் பண்ணுங்கள். இது எனக்கு கிட்டத்தட்ட நான் நல்லா மத்தியானம் வெயிலில் வச்சு ஃபுல்லாக காய வச்சனால ஒரு 5 மணி 6 மணிக்கெலாம் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நம்ம இப்போ ஃபிட் பண்ணுறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பேசிக்கான எலக்ட்ரிக்கல் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலையெல்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். அதுக்காண்டி நான் எல்லா பேரும் இதை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. உங்கள் வீட்லேயும் சில இன்ஜினியர்ஸ் படிக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சளவு நம்ம வீட்டு வேலையை நம்மளே பார்க்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து திருப்பியும் அந்த இதில் மாட்டிட்டு சுடு தண்ணியை ஆன் பண்ணி பார்த்தேன். எனக்கு தண்ணி நல்லா சூடாக வந்துச்சு. எந்த ஸ்மெல்லுமே வரல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த உள்ளுக்குள்ளே இருந்த அந்த உப்பும் அழுக்கும் தான். அந்த இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே இந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து போயிடும். தண்ணியும் நல்லா சுத்தமாக வருது. குளிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்களே முடிஞ்ச அளவு ஈஸியாக சால்வ் பண்ணிடுங்க. இது நீங்கள் வெளியே கொடுத்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து இது எவ்வளோ ரூபா கொடுத்து நீங்கள் சரி பண்ணுவீங்க அப்படின்றதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லா பேத்துக்கும் ஷேரும் பண்ணுங்கள். இன்னொன்று ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.